புதுச்சேரியில் உள்ள கோ ஃப்ரீ சைக்கிள் என்ற நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு ஆட்சியர் அலுவலகம் அருகே திறக்கப்பட்ட கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனம் 4,50,000 ரூபாய் முதலீடு செய்தால் வங்கிக் கணக்கில் 52,250 ரூபாய் செலுத்தப்படுவதோடு 9 மாதங்களுக்கு பிறகு 4,50,000 ரூபாயையும் திரும்ப பெறலாம் என்று விளம்பரம் செய்தனர். இதனை நம்பி ஆயிரக்கணக்கானோர் முதலீடு செய்துள்ள நிலையில் சைபர் கிரைம் போலீசாருக்கு கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனம் குறித்து புகார் சென்றது. இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் சைபர் கிரைம் காவல்துறையினர் பணம் என்னும் இயந்திரத்துடன் சென்று முறைகேடாக ஈட்டிய 2.5 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள பணத்தை கைப்பற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல்லில் ஸ்டாலின் அரசு நெடுஞ்சாலைத்துறை மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பழைய கரூர் சாலையில் உள்ள ரயில்வே கேட்டை அகற்றி 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இதைத் தொடர்ந்து ரயில்வே சுரங்கப்பாதையின் இருபுறங்களிலும் 4 கோடி ரூபாய் செலவில் சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பொதுமக்கள் பயன்படும் வகையில் சர்வீஸ் சாலை அமையவில்லை என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் முன்பு இருந்தது போலவே ரயில்வே சுரங்கப்பாதையை அகற்றிவிட்டு ரயில்வே கேட் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தும் பொதுமக்கள் ஸ்டாலின் அரசு 4 கோடி ரூபாய் மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். பகுதியில் பழைய கரூர் ரோடுல அண்டர் கிரவுண்ட் பாலம்ங்கிற பேர்ல கட்டி மக்களுடைய வரிப்பணத்தை நாசக்கேடாக்குனதும் இல்லாம மீண்டும் ஒரு கேட்டோம்னா டெண்டர் விட்டுருக்கேன் 4 கோடி 17 லட்சம் சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த சர்வீஸ் ரோட்ல இருந்து இப்படி வந்து இந்த பாலத்தில் ஏறி அந்த சர்வீஸ் ரோட்டுக்கு போகிறதுக்குங்கிறாங்க. இந்த ரோட்டுக்கு சர்வீஸுக்கு வேலையே இல்லை. ஒன்று இவங்க இந்த இடத்த கம்ப்ளீட்டாக இடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல ரயில்வே கேட்டோட இருந்துச்சுன்னா கூட பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போக்குவரத்து இருக்கும். இதனால இந்த ஏரியாவில் வசிக்கக்கூடிய பொதுமக்களோ இரவுல பெண்களோ இங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப அச்சப்படுறாங்க, பயமாகவும் இருக்குது.